நம்ம இப்போ சன்னா மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். சன்னா மசாலா செய்யறதுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மசாலா 1/2 ஸ்பூன், வெங்காயம் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ 2 தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். வதங்கிச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம். வதக்கி வச்ச மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அது போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க சுண்டலை போட்டுக்கலாம். தண்ணியோடு ஊற்றிக்கிட்டு நீளம் தண்ணியோடு ஊற்றிக்கிங்க. தண்ணியில் உள்ள சத்துலாம் அதில் இருக்கும். 1/2 ஸ்பூன் சன்னா பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சுண்டல் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சுண்டலை அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்தளவு கிரேவி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நானும் அந்தளவு எனக்கு தேவையான தண்ணிக்கு நான் ஊற்றிக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் செய்திருக்கேன் சன்னா கிரேவி இது. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.